அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு ராகு கேது 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டமும், அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகம் கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவானாலையும் இந்த 3 மாத காலம் இந்த ராகு கேதுவுடைய தன்மையினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது, இதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் அற்புதமான ராசி, ரொம்ப யோகமான ராசி, நல்லவங்கள் வாழக்கூடிய அற்புதமான பலம் கொண்ட ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க கள்ளங்கவடம் கிடையாது, சூதுவாது கிடையாது, வஞ்சகம் நினைக்க தெரியாது, மற்றவங்க கிட்ட யதார்த்தமாக பேசக்கூடியவங்க. ஆனால் யாராவது தப்பு பண்ணிட்டா கண்டிப்பாக அவங்க பக்கம் தலை வச்சு படுக்கவே மாட்டாங்க. குறைன்னு தெரிஞ்சால் விலகி வந்துடுவீங்க, குற்றம்னு தெரிஞ்சால் விரும்பவே மாட்டீங்க. அதே நேரத்தில் நல்லவங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்காக அன்புக்காக அடிமையாக கூட இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய கேரக்டர். ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதாவது எந்த ஒரு சகாயமும் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது கும்பராசிக்காரர். ஏன்னா நமக்கு கூடவே இருப்பாங்க, ஆனால் அவங்களால ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. ஆனால் உங்களுடைய உழைப்பால் தான் நீங்கள் எதையுமே சாதிப்பீங்க. ஆனால் பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி சம்மந்தமில்லாத இடத்துல வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். எப்படி இருந்தாலும் உயர்ந்துருவீங்க, சந்தேகமே படாதீங்க. கஷ்டப்படுறோம், நம்மளால் ஜெயிக்க முடியுமா, நம்ம சாதிச்சிருவோமா, ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே நமக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்க மாட்டேருக்குதே, நம்மளாம் நல்லா இருக்க முடியுமா, ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்கிறோம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கும்பராசிக்காரர் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வளர்ச்சி அடையாமல் விடவே மாட்டாங்க. காலபுஸ்தத்துவத்தில் 11ஆவதாக வரக்கூடிய லாபஸ்தான ராசிங்க. ஆமாங்க, உங்களுடைய ஆட்சி பகவான் சனி பகவான். அப்போது இது உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 60 வயசுனாலும் கவலைப்பட வேண்டாம், வார்த்தைக்கு சொல்கிறேன், சரிங்களா? எப்படி இருந்தாலும் சிலருக்கு முற்பகுதி யோகத்தை கொடுக்கும், சிலருக்கு பிற்பகுதி யோகத்தை கொடுக்கும். அது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பொறுத்து அதில் தான் தெரியும். ஆனால் கோச்சார அடிப்படையில் பார்த்துட்டோம்னா கும்பராசிக்காரருக்கு சமீப காலகட்டங்களாக சரியில்லை, அது உண்மைதான், சரிங்களா? விரயங்கள், நஷ்டங்கள், அதே மட்டும் மன உளைச்சல்கள், ஆரோக்கிய பாதிப்புகள், குடும்ப ரீதியிலேயே சில சிக்கல்கள் இதெல்லாமே சந்திச்சிருப்பீங்க, சரிங்களா? இந்த ஒரு விதத்தில் சனியும் நமக்கு சாதகமாக இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா குருவும் நமக்கு 6ஆம் இடத்துல அஸ்தமமாக இருக்குது. ஜென்மத்தில் பார்த்தா ராகு வேற ஆல்ரெடி உட்காந்துருக்கிறாரே, கேது வேற 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாரே, இதெல்லாமே நம்மளை போட்டு ஏதாவது வாட்டிருமா, சிக்கல் பண்ணிடுமா அப்படின்னா கவலையே பட வேண்டாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருக்கிறார், சரிங்களா? இது ஒரு சாதகம். 6ஆம் இடத்துல குரு உச்சமானாலும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுப செலவுகள் பண்ணுவீங்க, தேவையான சில விஷயங்களுக்காக நன்மைகள் செய்வீங்க அப்படிங்கிறது தான் கருத்து, சரிங்களா? அவர் ஜென்மத்தில் ராகு இருக்கிறாரு, ஏற்கனவே உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது, தேவையில்லாத அப்படியே ஒரு வாய்தா போன மாதிரி இருக்குது, மனசில் பயம் வருது, பதட்டம் வருது, குழப்பம் வருது, இதெல்லாம் இருக்குது. அந்த ராகு இருக்கிறதுனால தான் ஜென்ம ராகு கடைசி கட்டத்தில் சரிப்படுத்திடுவார். 7ஆம் இடத்துல கேது பார்க்குறவங்கெல்லாம் நமக்கு புத்தி சொல்கிறாங்க, ஆனால் நாமெல்லாம் ஆரம்பத்தில் நாம் தான் எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா அடுத்தவங்களாம் சம்மந்தம் இல்லாதவங்களாம் நமக்கு ஐடியா சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, சாதிச்சிருவீங்க. பண நெருக்கடி இருக்கும், கவலைப்படாதீங்க. சரியாக படுத்துறதுக்கு நீங்களே ஒரு தீர்க்கமான சில முடிவுகள் எடுத்து ஒரு தீர்வுகளை ஏற்படுத்திடுவீங்க. தொழில் ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க. கவனம்ங்கிறது எதை சொல்லணும்னா, கடன் வாங்கின கடனுக்கு இன்னும் கடன் வாங்கி வட்டி கட்டணும் சூழ்நிலை இருந்தாலும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க. கடன்கிறது கொஞ்சம் இருந்தாலும் தள்ளி போட்டு நம்ம கட்டிடுவோங்கிற நம்பிக்கையில் வச்சு இன்றைக்கி அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தணுங்கிறது வேண்டாம். அதே மாதிரி அரசாங்க சார்ந்த சம்மந்தப்பட்ட ரீதியில் சில லோன் அப்ளை பண்ணி குறைந்த வட்டிக்கு சில இது பண்ணி நீங்கள் அந்த மாதிரி தொழில் ரீதியில் அதே மாதிரி ஒரு பேங்க் ரீதியில் இது பண்ணுங்க. ஆனால் இந்த அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுகளுக்கு கடன் அவசரத்துக்கு சில சிக்கல்கள் உங்களுக்கு நெருக்கடிகள் வரும். அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை உருவாக்கிக்குவீங்க, சரிங்களா? ஒரு கடனை தீர்க்கறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி ஒரு தொழில் நடத்தி நம்ம சாதிச்சிடலாங்கிறது நம்பிக்கை இந்த நேரத்தில் வேண்டாம். ஜென்ம ராகு உங்களுக்கு இன்னும் பலவீனமாக்கிடும். அப்புறம் பார்த்தோம்னா
குடும்ப ரீதியிலையும் சில குழப்பங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கும். சரிங்களா? சிலருக்கெல்லாம் வந்து டைவர்ஸ் பிரச்சனை அளவுக்கு சில குழப்பங்கள் உருவாகியிருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருந்திருக்கும். இது 3 1/2 மாதத்துக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்லேயே இருந்தால் கூட சில குழப்பங்கள் வந்திருக்கு. அதனால் வந்து இன்றைக்கே தீர்வு ஏற்படுத்தணும், இன்றைக்கே சரிப்படுத்திக்கணும்னு நினைக்க வேண்டாம். திருமணம் ஆகி சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாவே இருக்கட்டும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுங்க. அதே மாரி வந்து 3வது மனுஷனை மீடியேட்டர் வச்சு தீர்க்கலாம் மட்டும் நெனச்சிராதீங்க. இன்னும் பிரச்சனை வெடிச்சிரும். சரிங்களா? அடுத்தது ஒரு டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில போயிருச்சுன்னு மறுவாழ்க்கை இது ஏதாவது பண்ணலாமா? அப்படின்னா, இந்த நேரத்தில நீச்சபங்க ராஜயோகங்கிற மாதிரி ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குறவங்களுக்கு அந்த மாரி ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில முடிவு எடுத்தோம்னா, இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள சரிங்களா? கண்டிப்பா பார்த்து 1 மாசம் 2 மாசம் ஆனாலும் நீங்க முடிச்சிருவீங்க. நல்ல விசேஷங்கள் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்தான பலங்கள்ல பார்க்கும்போது, ஆரோக்கிய ரீதியில ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். ஆச்சுங்களா? கை, கால் வலி இருக்கிறது மட்டும் இல்லை, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும். ஆச்சுங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரக்கூடிய அளவுக்கு அல்லது வந்திருக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது வந்து கடைசி கட்டத்தில தீர்ந்துரும். மருத்துவம் பெருசா பார்க்க வேண்டிய இடத்துல சிறுசா பார்த்து சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட ரீதியில வாரிசுகள்னால சில மனச்சஞ்சலங்கள், மன வருத்தங்கள் கடந்த காலத்தில ஏற்பட்டிருக்கும். ஆனா, அதுவும் உங்கள புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கும் சரிவா ஒரு ஒன்று கூடி ஒரு இணைஞ்சு சில தீர்க்கமான முடிவுகள் எடுத்து ஒரு சமரசம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது பேச்சுவார்த்தை மூலியத்தில தான் சரிப்படுத்துவீங்க. ஆனா, அதுக்குன்னு நீங்க ரொம்ப நெருங்கி விரும்பி போனீங்கன்னா, அது பிரச்சனைய குடுக்கும். சரிங்களா? வரக்கூடிய நேரம் வரும்போது, நீங்க அந்த நேரத்தில உட்கார்ந்து பேசி முடிவுகள் எடுக்கிறது தான் சிறப்பா இருக்கும். தேடி எந்த அளவுக்கு போறீங்களோ, பிரச்சனைகள் அதிகரிக்கும். கவனம். சரிங்களா? இன்னொரு விதத்தில பார்த்தோம்னா, அதாவது வேலை ரீதியில சம்மந்தப்பட்ட ரீதியில சில வேலையில சில பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். அந்த வேலை சம்மந்தப்பட்ட ரீதியில அந்த வேலையை விட்டு புதிய வேலை தொடங்கலாமா? புதிய பக்கம் போலாமா? அந்த மாரி ஒரு முயற்சிகள் எடுக்கலாம்னா, கண்டிப்பா இடம் மாற்றங்கள் நன்மைகள் உண்டாக்கும். இடம் பெயர்ச்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாரி வீடு மாறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு வாடகை வீட்டில இருக்கிறோம். அந்த வீடு வந்ததுலேருந்து ஒரு 3 4 வருஷம் ஆயிப்போச்சு. ஒண்ணுமே சரியில்ல. ஏதாவது இந்த நேரத்தில ஒரு வீடு மாறலாமா? கண்டிப்பா மாறலாம். ஊரே மாற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். மாற்றங்கள தான் உங்களுக்கு இடம் மாற்றங்கள தான் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு வாய்ப்புகளா இருக்கும். சரிங்களா? அடுத்தது கட்டத்தில பார்த்துட்டோம்னா, கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில் வேண்டாம். அது சரி வராது. கூட்டுனால தொழில் ரீதியிலும் சரி, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கவழக்கத்திலேயே வந்து ஒரு இடத்துல நம்ம போயிட்டு வர்றது, இதெல்லாமே வண்டி வாகனங்கள் டிராவல் பண்ணுறது, இதெல்லாமே ஊதிரிங்கள குடுத்துரும். தொந்தரவுகள் வந்துரும். தனிப்பட்ட ரீதியில முயற்சிகள் எடுங்க. ஒரு வேலையும் சரி, இல்ல ஒரு பிஸ்னஸா இருந்தாலும், சைடு பிஸ்னஸா இருந்தாலும் சரி. ஆனா சிலர் வந்து இது பெரிய அளவுல சொல்லுவாங்க. இப்படி பண்ணா அவ்வளோ லாபத்த பார்க்கலாம். இப்படி ஒரு முதலீடு போட்டு பண்ணுங்க, பெரிய அளவுல பார்க்கலாம். எனக்கு தெரியும் அப்படின்னு சிலர் வந்து உங்களுக்கு கம்பல் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. நீங்க வந்து சிறுசா ஆரம்பிச்சாலும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா பார்த்து பண்ணுங்க. அதுதான் நன்மை குடுக்கும். அடுத்தவங்கள நம்பி பண்ணி ஜெயிச்சிரலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, யார நம்புறீங்களோ அவங்களாலேயே நீங்க பாதிக்கப்படுவீங்க. அது கவனங்க. சரிங்களா? ஏன்னா, ஜென்ம ராகும் 7ஆம் இடத்து கேதுவும் அவ்வளவு சிறப்பை குடுக்காது அப்படிங்கிறது 1. அப்புறம் அ 2ஆம் ஸ்தான பலங்கள பார்க்கும்போது, 2ஆம் இடத்துல ஏற்கனவே சனி வேற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியிலயும் கவனமா இருக்கணும். அதே மாரி இடம், பூமி வாங்கலாங்கிறதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க கடன் வாங்கி ஒரு முதலீடு போட்டு ஒரு இடத்த வாங்கலாம். அது லாபம் வரும் அப்படிங்கிறது வேண்டாம். கடன் வாங்கி எது செய்கிறதா இருந்தாலும் இந்த 3 1/2 மாசத்துக்கு வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா பார்த்து பண்றதா நல்லா இருக்கும். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் பேச்சுவார்த்தை, மத்தவங்க கிட்ட வார்த்தைகள், அடுத்தது வந்து நம்மளுடைய கோபத்த வெளிப்படுத்துறது, நம்மள வந்து சம்மந்தம் இல்லாம டென்ஷன் ஆக்குவாங்க. அந்த நேரத்துலலாம் பேசாமல் இருக்கிறது, மௌனம் மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு பரிவர்த்தனை, நீங்க வந்து அதாவது பிரம்மேஸ்வரர வழிபாடு பண்ணுங்க. பிரம்மேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது 1 வாரம் 10 நாள் மட்டும் கிடையாது. இந்த மாசத்துல போயிட்டு வந்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் நிமோஷனம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தவறாம பண்ணுங்க. ஏன்னா ஜென்ம ராகு, துர்கா தேவியும் வணங்கலாம், விநாயகரையும் வணங்கலாம். சரிங்களா? இந்த சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு நீங்க வந்து பஞ்சமுக அதாவது ஆஞ்சநேயர 5 தீபம் போட்டு, தீபம் ஏத்தி, அதாவது 5 முறை இடமிருந்து வலம் வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது, ஜென்ம ராகுனால் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் குறையும். அதே மாரி உங்களுக்கு தன்னம்பிக்கையும், ஒரு விடாமுயற்சியும் அதிகரிக்கும். இது வந்து கோட்சார அடிப்படையில சொல்றதுனால,
நம்ம வந்து பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தசாபுத்திகள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா எந்த தொந்தரவுகள் வராது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகம் தான் ஒருத்தருடைய அதாவது முழுமையான பலன்களை உணர்த்தும். ஏன்னா நம்ம பிறக்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த கிரக பலங்கள் எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருந்தது, எது பலவீனமாக இருந்தது, இன்றைக்கி பலவீனமான திசை நடக்குதா, பலமான திசை நடக்குதா அப்படிங்கிறது எல்லாமே அது பிறப்பு ஜனன ஜாதகம் தான் தெரியுங்க. உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளுடைய பலத்தை வச்சு ஆச்சுங்களா, சில யோகங்கள் இருக்கும், சில தோஷங்கள் இருக்கும். தோஷங்கள் இருக்கும், நம்ம அதை பரிகாரமாக பண்ணியிருக்க மாட்டோம். என்ன பெரிய பரிகாரம், அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது, அதுக்கு உண்டான கோயிலுக்கு போய் ஆலயங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். சரிங்களா? பண்ணும்போது அதனுடைய சாந்தம் குறையும். இன்றைக்கி எந்த திசை புத்தி நடக்குதோ அதுக்கு உண்டான கோயிலுக்கு போகிறது, பரிவர்த்தனைகள் பண்ணுறது, மனசார வேண்டி விரும்பி கும்பிடுறது, அப்புறம் எது செய்யக்கூடாதோ அது செய்யக்கூடாது. எந்த திசை புத்திக்குன்னு அதுக்குன்னு ஒரு இது டிரான்சாக்ஷன் இருக்குது. சரிங்களா? அதனால் ஜாதகம் முழுமையான பலத்தை கொடுக்கும், அது யோகத்தை கொடுக்கும். அதை ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியும். அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் உங்கள் சந்தேகம் கேட்கணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.